மதிப்புக்குரிய சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த செல்லப்பிராணியோட பேர் காலா. இந்த சண்டே, அதாவது 15ஆம் தேதி அன்னைக்கு ஈவினிங் ஒரு 4:30 to 5 மணிக்கு ஐயப்பன் தாங்கலில் அந்த மெயின் ரோட்டில் இருக்கிற பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இவங்க அந்த ஓனர் இவங்களை வாக்கிங் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த டைமில் ஒரு இறுதி ஊர்வலம் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த பட்டாசு வெடித்த உடனே அந்த சத்தத்தில் இவர் அங்கேருந்து ஓனர் கையில் பயந்து அலறி அங்கேருந்து ஓனர் கையிலேருந்து விட்டு வெளியில் ஓடி வந்துட்டார். அவங்க அதுக்கப்புறம் அங்கெல்லாம் தேடி பார்த்துருக்காங்க, காணோம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அதுக்கப்புறம் ஃபர்தராக அதை தேடும் வேலையில் ஈடுபடும் போது ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து அங்கே உள்ள ஃபுட்டேஜ் வச்சு பார்க்கும்போது 2 நண்பர்கள் இதில் வண்டியில் 2 வீலரில் அதை பார்த்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது அதை பார்க்கும்போது என்ன நமக்கு நல்லா தெரியுது, கண்டிப்பாக அது பிராணிகளை நேசிக்கிறவங்க தான். ஸோ ஏதோ யாரோ விட்டுட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி நினச்சி தான் அவங்க ரொம்ப அன்பாக தான் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஓனர் தேடுறதோ இல்லை அவங்களோட குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் அப்படி சாப்பிடாமல் கண்ணீரோடு காத்துட்ருக்கிறதோ அந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. நண்பர்களே, உங்களுக்கு தெரிஞ்சு எங்கேயாவது பக்கத்து வீடுகள் இருந்தாலோ இதை அழைச்சிட்டு போய் இது பண்ணியிருக்கிற அந்த ஆதரவு கொடுத்த அந்த சகோதரர்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் இருக்குது, அவங்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இதை கொண்டு ஒப்படைச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப நன்றியாக இருக்கும். அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு செல்லப்பிராணிகள் ஒரு குடும்பத்திலேருந்து போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது செல்லப்பிராணியெல்லாம் கிடையாது. அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தையும் ஒன்று தான், செல்லப்பிராணி ஒன்று தான். தயவு பண்ணி இந்த உதவிகள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரொம்ப நன்றி.